Greetings to everyone. Welcome back to English language training session. நான் டாய்னா உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரெயினர். என்னுடைய ட்ரைனிங் செஷன்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 செக்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பிராக்டிஸ் செஷன். இன்னைக்கு பிராக்டிஸ் செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கிராமர் மிஸ்டேக் இல்லாம கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க 5 கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா வாட் யூ வாண்ட், ரெண்டாவது வேர் யூ கோயிங், மூணாவது வேர் இஸ் மை புக்ஸ், நாலாவது வாட் ஹேப்பன். சோ இந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம கேட்கும் போது நமக்கு அர்த்தம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் கிராமட்டிக்கா கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னா கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்க கூடாது. இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா வாட் டு யூ வாண்ட், இங்க டூ நம்ம எழுதணும். டூ அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் நம்ம எழுதணும். அதே மாதிரி வேர் யூ கோயிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்கணும். ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்லயுமே என்ன மிஸ் ஆச்சு, நம்ம ஆக்சிலரி வெர்ப் எழுதல. இப்போ மூணாவது கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்ப் எழுதியிருக்கேன். அதாவது வேர் இஸ் மை புக்ஸ், இஸ்ன்றது ஆக்சிலரி வெர்ப் எழுதியாச்சு. அப்ப இது கரெக்டா அப்படின்னா இங்கேயும் ஒரு சின்ன தப்பு இருக்கு. என்ன தப்பு? புக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி ப்ளூரல். அப்ப இஸ் அப்படின்ற சிங்குலர் ஆக்சிலரி வெர்ப் வராது, இங்க ஆர் வரும். அப்ப கொஸ்டின் எப்படி இருக்கும், வேர் ஆர் மை புக்ஸ் அப்படின்னு வரும். இந்த நாலாவது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா வாட் ஹேப்பன், இங்க ஆக்சிலரி வெர்பே வர தேவை கிடையாது. வாட் ஹேப்பன், என்னாச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ இங்கிலீஷ்ல நம்ம கொஸ்டின் கிராமட்டிக்கலா தப்பு இல்லாம கேட்கறதுக்கு நமக்கு ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியணும். அதாவது எந்த இடத்துல ஆக்சிலரி வெர்ப் நம்ம யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஈஸியான டிப்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல நீங்க தப்பே இல்லாம ரொம்ப அழகா கொஸ்டின் கேட்கலாம். சோ இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னா ஈஸியான ஒரு மெமரி ட்ரிக் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சோ கண்டிப்பா this session will be very very useful to you. So don't skip, watch the video. நம்ம ட்ரைனிங் செஷனோட செகண்ட் செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன் ரியல் லைஃப். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுடைய அன்றாட லைஃப்ல நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணி பேசலாம் அப்படின்னு பார்ப்போம். அந்த தேர்ட் செக்மெண்ட் இஸ் ப்ரொனன்சியேஷன் கிளினிக். சோ ஒவ்வொரு கிளாஸ்ல நம்ம இங்கிலீஷ்ல இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நெக்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் ரீடிங் பிராக்டிஸ். நான் திருப்பி சொல்லிட்டு இருப்பேன், நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்போ நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னா when we do some reading practice. சோ இந்த செஷன்ல நம்ம ரீடிங் பிராக்டிஸ் பண்ணுவோம். அந்த லாஸ்ட் செக்மெண்ட் ஆக்டிவிட்டி செஷன். ஒவ்வொரு கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதை நீங்க வீட்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So these are all the 5 segments in my session. If you feel that my training session will be very useful to you, then share, like and then subscribe my channel. Okay friends, now let's move on to the first session, practice session. முதல்ல இங்கிலீஷ்ல எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா WH கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது டைப் பாத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். அந்த தேர்ட் ஒன் இஸ் டேக் கொஸ்டின்ஸ், இல்லைன்னா கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின்ஸ் எப்படி கரெக்டா ஃப்ரேம் பண்றது, அது எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாம். சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம எஸ் ஆர் நோ அண்ட் தென் டேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Friends, முதல்ல why all these questions are called as WH questions. இதுக்கு ஏன் WH questions அப்படின்னு பேருனா இந்த கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் வேர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா WH வேர்ட்ஸா தான் இருக்கும். இந்த கொஸ்டின் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா WH வேர்ட்ஸ்ல தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும். சோ இங்கிலீஷ்ல நமக்கு WH வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும், பட் இருந்தாலும் இப்ப நான் WH வேர்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட். ஓகே, இது நம்ம காமனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு WH வேர்ட் தான், நம்ம நிறைய யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல பேசுவோம். சோ வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். இந்த வாட்டை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்ல ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஆக்டிவிட்டி இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னும் அதிகமா எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, எனக்கு ஏதாவது ஒரு டீடைல்ஸ் வேணும், இல்லைன்னா வாட் இஸ் யுவர் ஐடியா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்,
ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து வாட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சும்மா லிஸ்ட் அவுட் மட்டும் பண்றேன். அப்ளிகேஷன் இன் ரியல் லைஃப் அப்படின்னு அடுத்த செக்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இன்னும் நம்ம டீடைலா எக்ஸாம்பிள்ஸோட படிப்போம். சோ அதனால யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். சோ இப்போ வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். இதை எங்க யூஸ் பண்ணுவோம்? To ask information about a thing or about an activity or ஏதாவது ஒரு டீடைல், ஒரு ஒப்பீனியன், ஒரு ஐடியா கேட்கறதுக்கெல்லாம் வாட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேர். சோ வேர் அப்படின்னா எங்க, ஓகேவா? சோ வேர் ஆர் யூ கோயிங், எங்க போறீங்க. சோ வேர் அப்படின்னா எங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது வை. வை அப்படின்னா ஏன், காரணம் கேட்போம் இல்லையா, என்ன ரீசன், வை ஆர் யூ கிரைங், ஏன் அழுகுறீங்க, என்னாச்சு. சோ அதுதான் வந்து வை. சோ வைனா ஏன், இதை வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ஏதாவது ஒரு காரணம் கேட்கறதுக்கு, டு ஆஸ்க் அ ரீசன். சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வென். சோ வென் அப்படின்னா எப்போது, எப்ப ஆச்சு. ஓகே, சோ அதனால அந்த டைம் கேட்கிற மாதிரி. சோ அங்க வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹூ அப்படின்னா யாரு. ஓகே, இது நம்ம என்ன எங்க யூஸ் பண்ணலாம்னா, ஒரு நபரை பத்தி பேசுறதா இருந்தா நம்ம வந்து ஹூ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஹூஸ். ஹூஸ்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். சோ இங்கேயும் யாருடையது இது, ஓகேவா? சோ பர்டிகுலரா நம்ம கேட்கும்போது நம்ம ஹூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் விச். இந்த விச்சை வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறைய குரூப்ல இருந்து ஒன்னு நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம விச் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, விச் இஸ் யோர் பென். நிறைய பென் இருக்கு, அதுல உன்னுடைய பென் எது அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து விச் யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து எதுன்னு அர்த்தம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹவ். இந்த ஹவ் அப்படின்றது தோ இட் டசன்ட் ஸ்டார்ட்ஸ் வித் த WH வேர்ட், இதையும் வந்து நம்ம WH வேர்ட்ல தான் வந்து நம்ம சேர்த்துக்குவோம். ஏன்னா அதுவும் நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கு யூஸ் ஆகும். சோ ஹவ் அப்படின்னா எப்படி. ஓகே, சோ அப்ப இது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம், அது எப்படி நடந்துச்சு, அந்த இன்சிடென்ட் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம ஹவ் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் தான் வந்து WH வேர்ட்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம சாதாரணமா பேசிட முடியாது. இதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு. WH கொஸ்டினை ஃப்ரேம் பண்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு. அது என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரூல்ஸ்னாலே பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல் தான். நான் அதை விட இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி WH வேர்ட் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், இல்ல டாக் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டா கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிலரி வேர்ப் ரொம்ப முக்கியங்க. சோ ஆக்சிலரி வேர்ப் பத்தின நாலேஜ் வந்து நமக்கு தரவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம கிராமர் மிஸ்டேக் பண்ணவே மாட்டோம். பொதுவா இந்த ஆக்சிலரி வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலனாலும் இல்ல தப்பா யூஸ் பண்ணிட்டாலும் இதை வச்சுதான் உங்களுடைய சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கலி ராங் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அதனால இந்த ஏரியாவை மட்டும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஆக்சிலரி வேர்பை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெமரி ட்ரிக் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். சோ இப்போ ஆக்சிலரி வேர்ப் வந்து பாத்தீங்கன்னா there are 3 different types of auxiliary verb: be verb, have verb and then do verb. இந்த auxiliary verb நம்ம கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணாலும் சரிங்க, இல்ல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். அந்த கொஸ்டின்லயோ இல்லனா அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய நவுன் வந்து சிங்குலரா இல்லனா ப்ளூரலான்னு பார்க்கணும். ரெண்டாவது இது வந்து என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா, என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஆக்சிலரி வேர்பை பத்தி டீடைலா ஏற்கனவே டென்சஸ் வீடியோ நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சோ அதனால வந்து நீங்க யாராவது அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க. சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆக்சிலரி வேர்ப்ல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஆக்சிலரி வேர்ப் நம்ம யூஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். ஒன்னு வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கணும். சப்ஜெக்ட்னா ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பேசக்கூடிய நவுன் இல்லைன்னா ப்ரோனவுன், அது வந்து சிங்குலரா இல்லைன்னா ப்ளூரலான்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து இது எந்த டென்ஸ்ல இருக்கு, அதாவது பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா இல்ல ஃபியூச்சர் டென்ஸா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது ரெண்டும் நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஆக்சிலரி வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து பி வேர்ப் பார்க்கலாம். பி வேர்ப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 தான்: ஆம், இஸ், ஆர், வாஸ் அண்ட் வேர். இத வந்து நீங்க வந்து நம்ம எக்ஸாம்க்கு படிக்கிற மாதிரி படிச்சோம் அப்படின்னா வந்து நமக்கு மறந்துடும், நமக்கு வந்து அதை யூஸ் பண்ணி பேச முடியாது. நான் உங்களுக்கு ஈஸியா வந்து ஒரு மெமரி ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். இப்ப இங்க பாருங்க, ஏஐ, ஓகேவா? ஏஐ அப்படின்ற அப்ரிவியேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வந்து ஆம், ஐ வந்து இஸ், ஓகேங்களா? ஏ வந்து ஆம், ஐ வந்து இஸ். இது ரெண்டுமே வந்து டென்ஸ் வந்து பிரசன்ட் டென்ஸா இருந்தா வரும். இது ரெண்டுமே டென்ஸ் வந்து பிரசன்ட் டென்ஸா இருந்தால் தான் வரும். ஓகேங்களா? இந்த இஸ் வந்து நவுன்
சிங்குலரா இருந்தா வரும். இந்த இஸ் வந்து நவுன் சிங்குலரா இருந்தா வரும். ஆம் உங்களுக்கே தெரியும், எங்கெல்லாம் ஐ வருதோ அங்க வந்து ஆம் வரும். ஓகேங்களா? அப்போ ஏஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஏஐ அப்படின்னா ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆம் அண்ட் ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இஸ். சோ இது ரெண்டுமே என்ன டென்ஸ்க்கு வரும்? பிரசன்ட் டென்ஸ்க்கு வரும். இதுல இஸ் வந்து நவுன் சிங்குலரா இருந்தா வரும். ஆம்ன்றது ஐ அப்படின்ற இடத்துல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இன்னொரு ஏ. ஓகேவா? இந்த ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர். இது வந்து டென்ஸ்ன்னு வரும்போது பிரசன்ட் டென்ஸ்க்கு தான் வரும். ஆனா நம்ம நவுன் வந்து ப்ளூரலா இருந்தாதான் வந்து இந்த ஏ வரும். ஓகேவா? சோ அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஐ அப்படின்னு நான் சொன்னது பிரசன்ட் டென்ஸ் சிங்குலருக்கு வரும். இன்னொரு ஏ அது வந்து பிரசன்ட் டென்ஸ் ப்ளூரலுக்கு வரும். அப்போ ஏஐஏ அப்படின்ற இந்த அப்ரிவியேஷன் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டபிள்யூ டபிள்யூ. ஓகேங்களா? அடுத்தது டபிள்யூ டபிள்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாஸ், செகண்ட் டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேர். இந்த வாஸ் அண்ட் வேர் இது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ்க்கு தான் வரும். ஓகேங்களா? இது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ்க்கு தான் வரும். வாஸ் எங்க வரும்? நவுன் சிங்குலரா இருந்தா வாஸ் வரும். வேர் எங்க வரும்? நவுன் வந்து ப்ளூரலா இருந்தா வேர் வரும். அவ்வளவுதாங்க. இந்த அஞ்சும் தாங்க பி வெர்ப். ரொம்ப ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஐஏ டபிள்யூ டபிள்யூ, அவ்வளவுதான். சோ ஏஐஏ நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, டபிள்யூ டபிள்யூ நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும் பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ் நவ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, வேர் டஸ் ஷி நவ். நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா கொஸ்டின்ஸ்மே இட் பிகின்ஸ் வித் WH வேர்ட் இல்லைங்களா? சோ அப்ப கண்டிப்பா WH வேர்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஆக்சிலரி வரணும். இந்த ஆக்சிலரி எழுதுறதுக்கு நான் என்ன பார்க்க சொன்னேன்? ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒண்ணு வந்து அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இந்த இந்த ப்ரோனவுன் இல்லைன்னா நவுன், இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ இங்க ஷீ இருக்கு. ஷீன்றது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். அடுத்தது இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். நவ். ஓகே, இந்த நவ் அப்படின்ற வேர்டு தாங்க காலத்தை குறிக்கிற வேர்ட். சோ நவ், நவ்ன்றது பிரசன்ட் டென்ஸ். ஓகே, அப்போ நம்ம நவ் சிங்குலரா இருந்து பிரசன்ட் டென்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளோட கொஸ்டின் எப்படி வரும்? வேர் இஸ் ஷீ நவ். அவ இப்போ எங்க இருக்கா? அடுத்தது பாருங்க, வேர் ஷீ எஸ்டர்டே. வேர் டேஷ் ஷீ எஸ்டர்டே. இப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா நவுன் வந்து சிங்குலர்ல இருக்கு, ஆனா எஸ்டர்டே அப்படிங்கும் போது அது பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? அப்போ இங்க இஸ் போட முடியாது. நம்ம நவுன் சிங்குலர் ஆனா டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ். அப்ப என்ன எழுதணும்? வேர் வாஸ் ஷீ எஸ்டர்டே. அவ நேத்து எங்க இருந்தா அப்படின்னு கேக்குறோம். இங்க பாருங்க, வேர் டேஷ் தே. ஓகேங்களா? சோ இங்கேயும் தே அப்படின்றது சிங்குலரா ப்ளூரலா? தே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரல். அவங்க இப்ப எங்க இருக்காங்க? சோ ப்ளூரல் பிரசன்ட் டென்ஸ். அப்ப என்ன எழுதலாம்? வேர் ஆர் தே அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, வேர் டேஷ் தே எஸ்டர்டே. அவங்க நேத்து எங்க இருந்தாங்க? அதே மாதிரி தேன்றது வந்து ப்ளூரல், எஸ்டர்டே அப்படின்றது வந்து பாஸ்ட் டென்ஸ். அப்ப நம்ம என்ன ஆக்சிலரி வெர்ப் போடலாம் அப்படின்னா வேர் தே எஸ்டர்டே, வேர் தே எஸ்டர்டே அப்படின்னு வரும். இந்த மாதிரி தாங்க நீங்க WH கொஸ்டின் வந்து கேட்கும்போது நீங்க ஆக்சிலரி வெர்ப் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அந்த ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணும்போது நீங்க நம்மளுடைய நவுன் சிங்குலரா ப்ளூரலான்னு பாத்துக்கோங்க, டென்ஸ் என்னன்னு பாத்துக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்சிலரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி பேசுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக் வராது. ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஹேவ் வெர்ப் அண்ட் டு வெர்ப் ஆக்சிலரிஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஹேவ் வெர்ப் அண்ட் டு வெர்ப் வந்து பார்க்கலாம். சோ இதுக்கு இந்த அப்ரிவியேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. IYWT, அதாவது IYWT. I stands for I, Y stands for you, W stands for we, and then T stands for they. ஓகேங்களா? இந்த ப்ரோனவுன் தான் இந்த அப்ரிவியேஷன்ஸ்க்கு வரும். சோ IYWT இந்த மாதிரி ப்ரோனவுன் இருந்துச்சுன்னா இது வந்து ப்ளூரல். ஓகேங்களா? இது வந்து ப்ளூரல் பிரசன்ட் டென்ஸ். இது வந்து இந்த எல்லா ப்ரோனவுனுமே வந்து ப்ளூரல் பிரசன்ட் டென்ஸ். அப்ப என்ன ஹேவ் வெர்ப் வரும் அப்படின்னா ஹேவ் அப்படின்ற ஹேவ் வெர்ப் வரும். என்ன டு வெர்ப் வரும் அப்படின்னா டு அப்படின்ற டு வெர்ப் வரும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ IYWT ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரோனவுன் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ளூரல்
present tense. ஓகே, சோ அதனால வந்து நம்ம have and do வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த I இந்த we வந்து plural. ஏன்னா வந்து we அப்படின்றது வந்து நாம். சோ they அப்படின்றது plural. சோ அவர்கள், இது ரெண்டு plural நமக்கு தெரியும். ஆனா I அப்படின்னா நான் இல்லையா, சிங்குலர் தானே, இது எப்படி மேம் ப்ளூரல்னு சொல்றீங்க? அதே மாதிரி யூ அப்படின்னா நீ, அப்ப இதுவும் சிங்குலர் தானே, இது எப்படி மேம் ப்ளூரல் அப்படின்னா, இந்த யூ வந்து எப்படி வந்து ப்ளூரல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல நான் வந்து ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சோ இப்போ வந்து ஐ ஏன் வந்து ப்ளூரல்ல வருதுன்னா, இட் இஸ் a ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ப்ரோனவுன் இன் இங்கிலீஷ். சோ இது வந்து நம்ம சிங்குலரா ட்ரீட் பண்ண மாட்டோம், ப்ளூரலா தான் ஐய வந்து ட்ரீட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அதனாலதான் இந்த ஐயும் யூமே நம்ம ப்ளூரலா வந்து ட்ரீட் பண்றோம். சோ இதுக்கு என்ன ஆக்சிலரி வெர்ப் வரும் அப்படின்னா, have and do அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வரும். ஓகே ஃபைன். இப்போ அடுத்த அப்ரிவியேஷன் பார்க்கலாம். HSI. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ஈஸி. HSI. So H stands for he, S stands for she, and then I stands for it. ஓகேங்களா? சோ இது மூணுமே மறுபடியும் வந்து present tense தான். இது மூணு மறுபடியும் வந்து present tense தான். ஆனா இது வந்து சிங்குலர். he அவன், she அவள், it அது, இது வந்து சிங்குலர். அப்ப இதுக்கு என்ன have verb வரும்னா has வரும். இதுக்கு என்ன do verb வரும்னா does வரும். ஓகேங்களா? ஆக்சுவலி he she it வந்து நம்ம என்ன சொல்லுவோம், தேர்ட் பர்சன் சிங்குலர் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ IYWT இந்த ப்ரோனவுன் எல்லாமே வந்து ப்ளூரல், present tense. சோ என்ன have verb போடுவோம், have and do போடுவோம். அடுத்தது HSI. இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா சிங்குலர், present tense. சோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், has and then does யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இன்னும் மீதி இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதாங்க, ரெண்டு இருக்கு, had அப்புறம் did இருக்கு. இது நமக்கு தெரியும். ஓகேவா? சோ had, did இந்த ரெண்டு ஆக்சிலரியுமே எதுக்கு வரும் அப்படின்னா past tenseக்கு தான் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த hadக்கும் டிட்டுக்கும் எஸ்டர்டேன்ற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எப்பெல்லாம் நம்ம எஸ்டர்டேன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டோமோ இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரும். சோ இவ்வளவுதாங்க have verb and then do verb. சோ இப்போ நம்ம be verbs எல்லாம் எப்படி வரும்னு பார்த்தோம், have verbம் பார்த்தாச்சு, do verbம் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இத வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஆக்சிலரி verb வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய क्वेश्चंसக்கு அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ what dash you want, இந்த டேஷ்ல நம்ம என்ன எழுதணும், நம்ம ஆக்சிலரி verb எழுதணும். ஆக்சிலரி verb எழுதுறதுக்கு ரெண்டு கண்டிஷன் நான் பார்க்க சொன்னேன். ஒன்னு வந்து கொடுத்திருக்கிற அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய சப்ஜெக்ட், அதாவது நம்ம நவுன் இல்லைன்னா ப்ரோனவுன் சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கணும். இங்க வந்து யூ கொடுத்திருக்காங்க. ஓகே, இது சிங்குலரா ப்ளூரலா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் ஒரு அப்ரிவியேஷன் சொல்லி கொடுத்த பாத்தீங்களா, IYWT. சோ இதுல Y தான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூ. ஓகேவா? அப்போ அங்க நான் சொல்லியிருப்பேன் இந்த Y வந்து ப்ளூரல்ல வரும், ஓகே, பன்மையில வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, சோ இப்போ நம்மளுடைய யூ வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ளூரல்ல வரும் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது இந்த கொஸ்டின் என்ன டென்ஸ்ன்னு பார்க்கணும். அதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு verb இருக்கும், அந்த verb வச்சு பார்க்கலாம். சோ இப்போ இங்க want அப்படின்றது verb, இது என்ன டென்ஸ்ல இருக்கு, present tenseல இருக்கு. ஓகே ஃபைன். அப்போ நமக்கு ரெண்டு கண்டிஷன் வந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஒன்னு வந்து என்னோட நவுன் ப்ளூரல்ல இருக்கு, டென்ஸ் வந்து present tenseல இருக்கு. அப்போ இந்த IYWT அப்படின்ற இந்த கண்டிஷன்ல வருது. அப்போ இந்த இது வந்துச்சுன்னா நான் என்ன ஆக்சிலரி verb யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், have இல்லனா do யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா? இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ இந்த ரெண்டையுமே வந்து நம்ம எழுதிக்கலாம், have இல்லனா do. ஓகே, இப்போ நீங்க ஆன்சர் சொல்லி பாருங்க. What have you want அப்படின்றது கரெக்டா, what do you want அப்படின்றது கரெக்டான ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓகே, கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா what do you want. நான் ஏன் இங்க do எழுதுனேன், நான் ஏன் இங்க have எழுதல. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம ஆக்சிலரி verb வந்து எப்படி எழுதணும் அப்படின்றத வந்து கத்துக்கிட்டோம். ஓகேவா? அடுத்தது இதுல வந்து 2-3 ஆக்சிலரி verb வந்து வரும் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிஷன்ல பார்த்திருக்கோம். இதுல எதை கரெக்டா அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு சின்ன ரூல் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அது என்ன ரூல் அப்படின்னா,
ஒவ்வொரு WH கொஸ்டின்ஸுமே நம்ம கேட்கறதுக்கு எழுதுறதுக்கு ஒரு சில ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, சோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார் WH கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க ஏன் நம்ம ஹேவ் எழுதல, இங்க ஏன் நம்ம டூ எழுதுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ல வந்து உங்களுக்கு சொல்றேன், இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, where dash you going. ஓகே, இப்போ இன்னும் நம்ம இங்க என்ன எழுதல, ஆக்சிலரி வெர்ப் எழுதல. ஓகே, ஆக்சிலரி வெர்ப் பிக்ஸ் பண்றதுக்கு மறுபடியும் என்னுடைய கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ப்ரோனவுன் வந்து நான் பாக்குறேன். சோ அது வந்து ப்ளூரல்ல இருக்கு, ப்ளூரல் எழுதிக்கிறேன். ஓகே, சோ ப்ளூரல் இருந்துச்சு அப்படின்னாலே அடுத்தது வந்து டென்ஸ் என்னன்னு பாக்குறேன். அது வந்து பாத்தீங்கன்னா ING ஃபார்ம்ல இருக்கு, கோயிங் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. ஓகேவா, ஃபைன். இப்போ யூ அப்படின்றது நம்மளுடைய ரூலுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி வந்துருச்சு. அப்போ IYWT ல யூ இருக்குது. சோ அதனால நம்ம என்ன எழுதுவோம், ஹேவ் இல்லனா டூ தான் எழுதுவோம் இல்லைங்களா. ஆனா இங்க ஹேவ் இல்லனா டூ எழுதினீங்க அப்படின்னா நம்மளுடைய கொஸ்டின் ராங் ஆயிடும். அதாவது வேர் ஹேவ் யூ கோயிங் அப்படின்னு கேட்க முடியாது, வேர் டு யூ கோயிங் அப்படின்னு கேட்க முடியாது. எப்படி கேட்கலாம் அப்படின்னா வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு தான் கேட்கணும். ஓகேங்களா மேம், என்ன சம்பந்தமே இல்லாம நம்ம IYWTக்கு ஹேவ் டு தான் பார்த்தோம். அப்ப இந்த ஆர் எங்க இருந்து வந்துச்சு? ஓகேங்களா, சோ இதுக்கு தான் நம்ம என்ன அடுத்தது பார்க்கணும் அப்படின்னா, நான் WH கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் இந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், WH கொஸ்டின் பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. நம்ம இப்போ ஒண்ணா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், WH கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல WH வேர்டு வரும், அடுத்தது ஆக்சிலரி வேர்ப் எழுதணும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் எழுதணும், அதுக்கப்புறமா காம்ப்ளிமெண்ட் எழுதணும். ஓகேங்களா, இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது ஒண்ணும் இல்லைங்க, ஒன்னும் பெருசா கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. சோ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா, நேம், ஒருத்தருடைய பேரை பத்தி கேட்கறது, அதாவது வாட் இஸ் யோர் நேம், வாட் இஸ் அவர் நேம் அப்படின்னு ஒருத்தவங்களுடைய பேரை பத்தி கேட்கறதுக்கு நம்ம நேம் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பிளேஸ், ஒரு இடத்தை பத்தி ஏதோ ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து டேட் இல்லனா டைம், அதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது கண்டிஷன் இல்லனா வந்து ஸ்டேட், அதாவது என்ன நிலை, என்ன நிலைமை. ஃபார் எக்ஸாம்பிள், why is she angry? ஓகே, இது கண்டிஷன்ல வரும். ஏன்னா இப்ப அந்த பொண்ணு கோவமா இருக்கா, அவ ஏன் கோவமா இருக்கா. சோ இதெல்லாம் தான் கண்டிஷன் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன், ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்றது கேட்கணும் அப்படின்னா வந்து விளக்கி கேட்கறதுக்கு, விளக்கம் கேட்கறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஏஜ், ஒருத்தருடைய வயசை கேட்கறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஐடென்டிட்டி. ஓகே, சோ அப்புறமா வந்து உங்களுடைய ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன், சோ இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். இப்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா WH word plus do, does, did, அதாவது do verb யூஸ் பண்ணலாம் plus subject plus verb. இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு ஆக்ஷன், ஓகேவா, ஒரு நார்மலா வந்து ஒரு செயல், அந்த செயலை பத்தி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இப்ப பார்த்து முடிச்சோம் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னே நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஒரு செயல் செய்யறதுக்கு அந்த WH word plus auxiliary plus subject plus complement என்ற ஸ்ட்ரக்சர் ஒரு ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம். புரியுதுங்களா, அதெல்லாம் ஜெனரலான இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்கு தான் அந்த ஸ்ட்ரக்சர். ஆனா ஒரு செயல் பத்தின ஒரு சில கேள்வி கேட்கறதுக்கு வந்துதான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரக்சருக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லைங்க. அங்க வந்து WH word plus auxiliaryன்னு சொன்ன பாத்தீங்களா, என்ன ஆக்சிலரி verb வரும் அப்படின்னா be verb வரும். இங்க வந்து do verb வரும், do, did, does வரும். அவ்வளவுதான், ரொம்ப வெரி வெரி சிம்பிள். ஓகே, இப்போ இங்க பாருங்க, where dash you live. ஓகேவா, ஃபைன். இப்போ இங்க நான் சொன்ன மாதிரி ஆக்சிலரி verb நம்ம இன்னும் எழுதல. ஆக்சிலரி verb என்ன பண்ணணும், என்னுடைய நவுன் வந்து ப்ரோனவுன் வந்து ப்ளூரல்ல இருக்கு. அடுத்தது வந்து பாருங்க live. live அப்படின்றது இட் இஸ் an action, அது வந்து நார்மல். ஓகேவா, சோ இது வந்து எனக்கு ப்ளூரல்ல இருக்கு. சோ அப்போ நான் என்ன எழுதுவேன், where do you live அப்படின்னு எழுதுவேன். இங்க ஏன் வந்து நான் does எழுதல, நம்ம அந்த ரூல் பார்த்தோம் இல்லையா, HSI, he, she, it இருந்துச்சுன்னா தான் வந்து இங்க does வரும்.
did அப்படின்றது past tenseல வரும். இங்க நம்ம verb வந்து past tense இல்ல present tense. சோ அதனாலதான் where do you live அப்படின்றது வந்து இங்க நம்ம எழுதுறோம். ஓகே, இப்ப முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, what do you want, ஓகேவா? சோ what do you want அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அங்க வந்து நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்த இடத்துல நம்ம ஹேவும் யூஸ் பண்ணலாம், டூவும் யூஸ் பண்ணலாம். ஆனா நான் ஏன் வந்து ஹேவ் யூஸ் பண்ணாம டூ யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த வாட் டு யூ வாண்ட் அப்படின்றதுல இந்த வாண்ட் அப்படின்றது வேர்புங்க. சோ இந்த வேர்ப் ஸ்ட்ரக்சர் வர்ற இடத்துல நம்ம டூ அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் இதனுடைய ரூல். அதனாலதான் அங்க நம்ம ஹேவ் யூஸ் பண்ணாம டூ யூஸ் பண்ணோம். சோ ஹவு கம் அவர் கொஸ்டின் வில் பிகம் வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு வந்து நம்ம மாறும். புரியுதுங்களா? சோ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுடைய ஆக்சிலரி வெர்ப் வந்து மாறும். சோ நார்மலா ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு செயல் சம்பந்தப்பட்ட கேள்வி நீங்க கேட்கறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, WH வேர்டுக்கு அப்புறமா do, did and does வந்து போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா WH வேர்ட் பிளஸ் B verb. ஓகே, B verbனா ஒண்ணும் இல்லைங்க, AIAWW. ஓகேங்களா? சோ B verb வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, AIAWW. சோ B verb எழுதணும், அடுத்தது சப்ஜெக்ட் எழுதணும், அப்புறம் verb பிளஸ் ING. ஓகே, சோ இந்த ஸ்ட்ரக்சர் எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஆக்ஷன் இப்போ நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். அப்ப ஆக்ஷன் இப்ப நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, verb கூட ING இருக்கும். ஓகேங்களா? இப்ப eat அப்படின்றது verb, அதோட ING சேர்த்தா eating, நான் இப்ப சாப்பிட்டுட்டே இருக்கேன். seeing அப்படின்னா நான் இப்ப பார்த்துட்டே இருக்கேன். playing அப்படின்னா நான் இப்ப விளையாடிட்டே இருக்கேன். இப்ப இங்க பாருங்க, இப்போ இங்க நான் வந்து you போடுறேன். ஓகேங்களா? சோ நான் இங்க வந்து யூ போடுறேன். அப்போ இத வந்து நம்ம क्वेश्चनா கேட்கும்போது எப்படி போடலாம்? வாட் என்ன ஆக்ஸிலரி யூஸ் பண்ணுவீங்க? யூ வந்திருக்கு. ஓகே, யூ வந்தாலே வந்து என்னது? ப்ளூரல் இல்லீங்களா? ஓகே ஃபைன். அப்ப ப்ளூரல்ல AIAWW. சோ இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ING இப்ப கரண்ட்ல இருக்கு. சோ அதனால வாட் ஆர் யூ ஈட்டிங் அப்படின்னு வரும். வாட் ஆர் யூ ஈட்டிங் வரும். இங்க எப்படிங்க ஆர் வந்துச்சு? ஏன் ஆர் வந்துச்சுன்னா என்னுடைய ஆக்ஷன் வந்து ஐஎன்ஜில இருக்கு. இப்ப நான் போன ரூல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் ஐஎன்ஜில இருக்காது. ஓகேவா? சோ நம்ம ஆக்ஷன் வந்து இப்போ கரண்ட்ல இருக்கும், பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும். அங்க வந்து நீங்க டூ டிட் நீங்க அங்க வந்து டூ அண்ட் டஸ் போட்டுக்கலாம், பாஸ்ட் டென்ஸா இருந்தா டிட் போட்டுக்கலாம். ஆனா இந்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எப்பவுமே ஐஎன்ஜில வந்துட்டே இருக்கும். அதாவது இப்ப கண்டினியூ ஆயிட்டு இருக்கிறத பத்தி எல்லாம் நம்ம கேள்வி கேட்போம். அதே மாதிரி இங்க பாருங்க, சீயிங் பாத்துட்டு இருக்க, இப்ப இங்க தே போடுங்க. தே அப்படின்ற நம்மளுடைய ப்ரோனவுன் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரல் இல்லையா? அப்ப இதுல நம்ம கொஸ்டினா கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் தே சீயிங்? ஓகேவா? இப்போ இங்க பிளேயிங்க்கு முன்னாடி நான் ஹீ போடுறேன். ஹீ அப்படின்றது சிங்குலர். அப்ப கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் ஹீ பிளேயிங்? ஓகே, சோ அவன் எங்க விளையாடிட்டு இருக்கான். சோ எங்கெல்லாம் வந்து ஐஎன்ஜி வருதோ, அதாவது நம்ம ஆக்ஷன் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கோ, அப்ப அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம்? WH வேர்ட் பிளஸ் B verb பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ING. ஓகே, இப்ப நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஆக்சிலரி வெர்ப்னுடைய ரூல் எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து WH வேர்டுக்கு நான் இவ்வளவு ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு இருக்கேன் மேம், இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சு நாங்க எப்படி பேசுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இப்பவே வந்திருக்கும். சோ சிம்பிள், அதை தாங்க வந்து அப்ளிகேஷன் இன் ரியல் லைஃப்ல வந்து நம்ம பார்க்க போறோம். இவ்ளோ ரூல்ஸையும் நான் உட்காந்து பை ஹார்ட் பண்ணுமான நோ நீட், பிகாஸ் யூ கான்ட், no need to sit and by heart, because we are not going to write any exam in English, we are going to talk in English. So application in real life ல இதெல்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணி பேசுறது அப்படின்னு வந்து நம்ம அங்க வந்து டீடைலா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து B verb, WH வேர்டுக்கு அப்புறமா B verb, அதாவது பாத்தீங்கன்னா AIAWW எங்க வரும்னு பார்த்தோம். அடுத்தது WH வேர்டுக்கு அப்புறமா do, did, does எங்க வரும்னு பார்த்தோம். நம்ம என்ன have பார்க்கல பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல தாங்க வந்து WH வேர்டுக்கு அப்புறம் have வரும். அதாவது இது என்ன ஸ்ட்ரக்சர்னா, WH வேர்ட், அதுக்கப்புறமா have இல்லனா has இல்லனா had பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் V3. இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா, ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லனா முன்னாடி ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதனுடைய அதனுடைய ரிசல்ட் வந்து இப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்னா அங்க நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேட்கணும்னா நம்ம அங்க have, had, has யூஸ் பண்ணலாம். இப்ப இங்க பாருங்க, வாட் ஹேவ் யூ டன்?
நீ என்ன செஞ்சு வச்சிருக்க, ஓகே, வாட் ஹேவ் யூ டன். நடந்தது ஏற்கனவே நடந்துருச்சு, ஓகேங்களா. சோ ஏற்கனவே டூ ஆயிடுச்சு, அந்த ஆக்ஷன் பண்ணியாச்சு, அதை பத்தி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ வாட் ஹேவ் யூ டன் நம்ம கேட்கலாம். அடுத்தது why has he left early, அவ ஏற்கனவே வந்து போயிட்டா, ஓகேங்களா, போயிட்டா. சோ போனதுக்கு அப்புறமா போன அவரை பத்தி நம்ம இப்ப கேட்கிறோம். சோ எப்படி கேட்கலாம், why has he left early. சோ இதெல்லாம் என்னன்னா ஆக்ஷன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, பட் அதனுடைய ரிசல்ட் இப்பவும் இருக்கு, அதை பத்தி நம்ம கேள்வியா கேட்கிறோம். சோ இந்த கண்டிஷன்ல எல்லாம் தாங்க have, has and had யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரிசல்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது கன்ஃபியூசிங்கா இருந்தா கூட இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆக்ஷன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை பத்தி நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னா have, has, had அப்படின்றத யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. சோ டோட்டலா இந்த 4 ஸ்ட்ரக்சர் இருந்தாங்க. WH வேர்டுக்கு அப்புறமா வரக்கூடிய ஆக்சிலரி வச்சு நம்ம எழுதுறது. நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பார்த்தோம், WH வேர்ட் பிளஸ் ஆக்சிலரி வேர்ப், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட், அப்புறம் காம்ப்ளிமெண்ட்னு பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். ஒரு பொருளோட இன்ஃபர்மேஷன், ஒரு இடத்தினோட இன்ஃபர்மேஷன், ஒரு டைம் டேட் அப்படின்றது, இல்லைன்னா ஒரு நபர்னோட இன்ஃபர்மேஷனை பத்தி இன்ஃபர்மேட்டிவா வர்றதுக்கெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன், ஒரு நார்மலா ஒரு செயலை பத்தி கேட்கணும் அப்படின்னா WH வேர்ட் பிளஸ் டூ, டஸ், டிட் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து அந்த ஆக்ஷன் இப்ப நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா WH வேர்ட் பிளஸ் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா WH வேர்ட் பிளஸ் have, has, had அப்படின்ற யூஸ் பண்ணணும். இவ்வளவுதாங்க விஷயம், ஓகேங்களா. சோ நீங்க WH வேர்ட் வந்து யூஸ் பண்ணி நீங்க கேள்வி கேட்கும் போது நம்ம அடுத்து எழுதக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் வந்து நம்ம கரெக்டா எழுதணும். அடுத்தது அந்த சென்டென்ஸ் வந்து என்ன டென்ஸ்ன்னு பார்க்கணும். மூணாவது வந்து அந்த கேள்வி வந்து நம்ம ஆக்ஷனை பத்தி கேட்க போறோமா, இல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை பத்தி கேட்க போறோமா, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஆக்ஷனை பத்தி கேட்க போறோமான்னு மட்டும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரோட உங்களால கரெக்டா பேச முடியும். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ அப்புறம் ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சரும் கூட. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்பே இல்லாம கூட வந்து WH கொஸ்டின்ஸ் வரும். அது என்னன்னு வந்து இப்ப பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா WH வேர்ட் பிளஸ் மெயின் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். இங்க ஆக்சிலரி வேர்பே வராது. ஏன் வராதுன்னு நான் சொல்றேன். இப்ப இங்க பாருங்க, ரவி broke the glass. ஓகே, யாரு வந்து கிளாஸை உடைச்சா? ரவி. ஏற்கனவே அந்த ஆக்ஷனை ஒருத்தங்க செஞ்சுட்டாங்க. இப்போ எனக்கு இந்த கிளாஸை யார் உடைச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் என்ன கேட்பேன், who broke the glass அப்படின்னு கேட்பேன், சரிங்களா. சோ இங்க இந்த who தான் வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் ரவி. அப்போ இந்த who வந்து என்னவா இங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னா சப்ஜெக்டா ஆக்ட் ஆகுது, ஓகேவா. அப்போ அந்த கேள்வியிலேயே அந்த WH வேர்டு வந்து இங்க சப்ஜெக்டா ஆக்ட் ஆகுறதுனால அடுத்தது நம்ம என்ன எழுதக்கூடாது, ஆக்சிலரி வேர்ப் எழுதக்கூடாது. புரியுதுங்களா. இது உங்களுக்கு வந்து கன்ஃபியூசிங்கா இருந்தா சிம்பிளா நான் சொல்றேன். ஒரு செயலை ஒருத்தங்க செஞ்சுட்டாங்க, அது யார் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கேட்கிற கேள்விங்களுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, ஆக்சிலரி யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப இங்க பாருங்க, ஐ கால்ட் யூ. ஓகே, நான் உன்னை கூப்பிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன யார் கூப்பிட்டதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், who called me அப்படின்னு கேட்பேன். அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன, ஐ கால்ட் யூ. சோ இதுதான் வந்து கடைசி ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. சோ லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷன் நடந்துருச்சு, ஒரு செயல் நடந்துருச்சு, அது யாரு செஞ்சாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம WH வேர்டுக்கு அப்புறமா ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது. அவ்வளவுதாங்க. So these are all the 5 structures where we have to use in framing the WH questions. ஓகேங்க, இப்போ இவ்வளவு நேரம் ரூல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வந்து இவ்வளவு நேரம் நம்ம வந்து சொன்ன விஷயம் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா where you buy vegetables. சோ வேர்க்கு அப்புறமா கண்டிப்பா ஆக்சிலரி வேர்ப் வரும். ஓகே, ஆக்சிலரி வேர்ப் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம 2 கண்டிஷன் பார்க்கணும். சோ நம்மளுடைய ப்ரோனவுன் வந்து எதுல இருக்கு, யூ இருக்கு. அப்ப வந்து ப்ளூரல், ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பை. பை அப்படின்றது வந்து ஒரு ஆக்ஷன். இப்பதானே நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். நம்ம வந்து ஒரு நார்மல் ஆக்ஷனா இருந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், do, did and does வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. இப்ப you அப்படின்றது ப்ளூரல்ல இருக்கு. அடுத்தது டென்ஸ் பார்க்கலாம். பை அப்படின்றது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. சோ does வந்து இங்க நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா does வந்து எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்,
HSI அப்படின்ற ப்ரோனவுனுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இங்க யூ அப்படின்ற ப்ரோனவுன் வந்திருக்கு, சொன்னால் டஸ் யூஸ் பண்ண முடியாது. டிட் அப்படின்றது யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுடைய வேர்ப் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. டிட் வந்து எங்க வரும்னு சொன்னேன், past tense. சோ இந்த had didக்கும் yesterday ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சோ அப்ப வந்து did வந்து past tenseல வரும். மீதி இருக்கிறது என்ன, do தான். அப்போ what is the answer? Where do you buy vegetables? நீ எங்க காய்கறி வாங்குகிறாய் அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம். ஓகே, அடுத்தது why dash the baby crying? ஓகேங்களா, இது ரொம்ப ஈஸி. நீங்க verb-ஓட ing பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இங்க என்ன ஆக்சிலரி வரும், AIAWW அப்படின்ற ஆக்சிலரி தான் வரும். ஓகே, இப்போ இதுல நம்ம நவுன் சிங்குலரா ப்ளூரலா கண்டுபிடிச்சிட்டு இதுல ஏதாச்சும் ஒண்ணு போட்டோம்னா that is what will get the answer. இப்போ they the baby அப்படின்றது வந்து சிங்குலர். அப்போ what you will write, why is the baby crying அப்படின்னு ஆன்சர் வரும். பாத்தீங்க, where dash you kept the charger? ஓகேவா, so you அப்படின்றது ப்ளூரல், kept அப்படின்றது ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. சோ kept அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா past tense verb. keep நோடைய past tense வந்து kept. ஓகேங்களா, அப்போ ஒரு ஆக்ஷன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன verb யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன், have, has இல்லனா had. அப்போ what is the answer? Where have you kept the charger? அவ்வளவுதாங்க. சோ இந்த மாதிரி क्वेश्चंस தான் நம்மளுடைய டெய்லி லைஃப்ல வந்து நம்ம யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்க क्वेश्चंस. ஓகே, சோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. அடுத்தது முக்கியமான விஷயம், இவ்வளோ நேரம் நம்ம ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் அப்ளை பண்ணி எப்படி வந்து நம்ம ரியல் லைஃப்ல பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் இன் ரியல் லைஃப் அப்படின்ற செக்மெண்ட்ல பார்க்கலாம். Okay friends, now we'll move on to the second segment, application in real life. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த ரூல்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்ல எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் WH क्वेश्चंस நோடைய ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது இது எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், எந்தெந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த சிச்சுவேஷனை நம்ம கற்பனை பண்ணிட்டு நம்மளா பேச ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி கேட்கறது, அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பத்தி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து நம்ம இமேஜின் பண்ணிட்டு நம்ம பேசணும். ஓகே, இப்போ வந்து ஒரு இமேஜினேட்டிவ் சிச்சுவேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல வந்து போய் ஜாயின் பண்ணணும்னு வைங்களேன். நீங்க இப்ப அந்த கிளாஸ்க்கு போறீங்க, அங்க இருக்கிற ரிசப்ஷனுக்கு போறீங்க. அங்க போயிட்டு இந்த கோர்ஸை பத்தி என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, what is the course about? இந்த கோர்ஸ் எதை பத்தினது அப்படின்னு கேட்கலாம். where is the class conducted? when does the classes start? which batch is better, morning or evening? who will teach the class? why should I join this class? how will you teach? ஓகேங்களா, சோ நம்ம புதுசா ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம், இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் நீங்க கேட்கலாம். சோ நம்ம ரியல் லைஃப்ல நம்ம எத்தனையோ இடங்களுக்கு புதுசா போறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம போறோம். ஓகேங்களா, அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து எப்ப வருவாங்க, ஃபீஸ் எவ்வளோ டைமிங், ஸோ என்ன டைமிங், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜினேட்டிவ் சிச்சுவேஷன் எடுத்து நீங்களா வந்து இமேஜின் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. இப்படி தாங்க நம்ம படிச்ச ரூல்ஸ் எல்லாமே ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணி பேசணும். எப்பவுமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு வரும்போது 20% you must learn the rules and 80% you have to practice, you have to apply and practice. ஓகே, இப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கும். ஓகே, doesn't matter, நீங்க வந்து அந்த சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிட்டு பேச ஆரம்பிங்க. ஆரம்பத்துல தப்புகள் வரதா செய்யும், பட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அது வந்து நாளடைவுல வந்து கரெக்ட் ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் செக்மெண்ட், pronunciation clinic. Friends, in the pronunciation clinic today we'll see the sound g. Okay, so இது இந்த g சொல்லும்போது நம்மளுடைய ஸ்பீச் ஆர்கன் என்ன பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னா, நம்ம க சவுண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த g இருக்கும். அதாவது இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய பேலட். பேலட் வந்து ஒண்ணு இல்லைங்க, நம்மளுடைய அந்த அப்பர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் பேலட்னு சொல்லுவோம். இது வந்து ஹார்ட் பேலட் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து சாஃப்ட் பேலட். ஓகேங்களா, hard palate, why it is called as hard palate? Because it can't move. So soft palate கொஞ்சம் மூவ் ஆகும், actually மூவ் ஆகாது, கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஓகே, சோ இதுதான் வந்து நம்மளுடைய tongue. ஓகே, சோ நம்ம back of the tongue, நம்ம girl சொல்லும்போது back of the tongue இருக்கு பாத்தீங்களா, இது go and touches the soft palate. அப்புறமா இமிடியேட்டா அது அப்படியே கீழே வரும்போது ஏர் வந்து அப்படியே கஷப் ஆகி வெளியில வரும். அதாவது டங் மேல டச் ஆகும் போது ஏர் பிளாக் ஆன மாதிரி இருக்கும், சடனா டங் கீழே வரும்போது ஏர் வந்து கஷப் ஆகி வரும். நீங்க சொல்லி பாருங்க, க
நல்லாவே நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கங்கும் போது பேக் சைடு ஆஃப் த டங் அழகா சாஃப்ட் பேலட்ட போய் டச் பண்ணிட்டு இமீடியட்டா ஏர் ரிலீஸ் ஆகும். நீங்க கையை கூட இப்படி வச்சு பார்க்கலாம். க நல்ல ஹேண்ட் இப்படி உங்க வாய் முன்னாடி வச்சுட்டு க சொல்லி பாருங்க. ஏர் வந்து ரஷ் அப் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ இதுதான் வந்து க சவுண்டினுடைய ப்ரொனன்சியேஷன். சோ எக்ஸாம்பிள், வில் see some example. Go, bigger, bag, dog. Okay, so இந்த மாதிரி தான் வந்து நம்ம க சவுண்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். So now let's move on to the next segment, reading practice. So reading practice is very essential for us to develop a pronunciation skill. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னைக்கு ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக நான் உங்களுடைய 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக் தான் எடுத்திருக்கேன். ஸோ பொதுவாக நீங்க ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த 3rd, 4th, 5th, 6th, 7th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் எடுத்துட்டு அதுல இருக்க ஸ்டோரிஸை வந்து ரீட் பண்ணி பாருங்க. நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி அந்த மாடுலேஷனோட ரீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் வந்து தமிழ் மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட பேச முடியும், அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸோட பேச முடியும். ஓகே, நவ் we'll read a small lesson பேர் வந்து பாத்தீங்கன்னா the cracked coffee cup அப்படின்னு ஒரு lesson. So I'll read, நீங்களும் வந்து ரிப்பீட் பண்ணுங்க. Connie was waiting for her parents to return from work. workன்னு சொல்லக்கூடாது, work. She was eager to talk to her parents about her day at school. Suddenly, Teddy the dog ran to the gate with his favorite pillow. Teddy, where are you running? Asked Connie. Connie ran after Teddy to see where he was going. Connie's parents were at the gate. Teddy was so happy to see them, and he took his pillow as a sign of welcoming them. Teddy would not stop wagging his tail and followed them until they pet him. Connie didn't even wait for a moment and started talking about her day to her parents. It was a Saturday morning at 9 a.m. while Connie was painting. Teddy ran to the gate with his pillow. Teddy, parents are here and where are you running now? Asked Connie. Connie ran after him. So, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புக்ஸ் எடுத்து ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு 1 minute ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் சும்மா ரீட் பண்ணி பாருங்க, மாடுலேஷனோட ரீட் பண்ணி பாருங்க, அந்த எமோஷன்ஸை கொடுத்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க பேசும்போது எமோஷனோட நீங்க வந்து பேசி பாருங்க. இப்போ நீங்க கோபமா யார்ட்டையாவது ஒரு கேள்வி கேட்கணும், குழந்தைங்க வீட்டில் ஏதாவது தப்பு பண்ண why are you doing like this? ஓகே அப்படின்னு கேட்போம். இதே நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்க அப்படின்னா வந்து I am so happy that you have done it அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்ல பேசுற மாதிரி இந்த மாதிரி எமோஷன்ஸோட பேசி பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் வந்து ரொம்ப அழகாவே இருக்கும் கேட்கறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாஸ்னுடைய லாஸ்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன், நம்மளுடைய WH கொஸ்டின் சம்பந்தப்பட்டது. நீங்க வீட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பா எனக்கு கிவ் எ தம்ஸ் அப் இன் தி காமெண்ட் செக்ஷன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டியை வந்து நீங்க இன்டர்வியூ பண்றதா நினைச்சுக்கோங்க. அது வந்து ஒரு சினிமா சார்ந்த செலிபிரிட்டியா இருக்கலாம், இல்ல ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஆண்டர்பிரினர்ஸ், இல்ல ஏதாவது ஒரு எந்த ஃபீல்டு வேணா இருக்கலாம். அவங்கள வந்து நீங்க இன்டர்வியூ பண்ண போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க வாழ்க்கையில அவங்களதான் பார்க்கணும் ரொம்ப உங்களுக்கு ஆசை. ஸோ அவங்கள வந்து நீங்க இன்டர்வியூ பண்ண போறீங்க இன் இங்கிலீஷ். ஸோ அவங்க கிட்ட இந்த மாதிரி WH கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேட்கணும் அப்படின்னு வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க வாட்ச்ல ஒரு 1 minute டைம் செட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மேக்ஸிமம் 2 to 3 minutes. 5 minutesக்குள்ள பாத்துக்கோங்க, 5 minutesக்கு மேல வேண்டாம். ஸோ இந்த மாதிரி டைம் செட் பண்ணிட்டு நீங்க வந்து பேச ஆரம்பிங்க. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா வந்து அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நீங்க கிளாஸ் கவனிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறமா நீங்க பேச ஆரம்பிங்க. நீங்க பேச ஆரம்பிச்சுட்டு நீங்க வந்து நீங்க பேசுறத உங்களுடைய மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறமா நீங்க டெய்லி வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நீங்க எடுத்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு வந்து மண்டே. ஸோ மண்டே நீங்க பேசுறத வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சண்டே இதே மாதிரி நீங்க வந்து பேசுறத ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 2 நாள் நீங்க ப்ராக்டிஸ் பண்ற அந்த இங்கிலீஷ் வந்து மண்டே இருக்கிறத விட சண்டே நீங்க வந்து ரெக்கார்ட் பண்றது கண்டிப்பா வந்து தேர் வில் பி அ டிராஸ்டிக் சேஞ்ச் இன் யோர் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். கண்டிப்பாவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகேவா? இப்போ நம்மள இந்த மாதிரி செலிபிரிட்டி கிட்ட நமக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா நம்ம என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், விச் இஸ் யோர் நேட்டிவ் பிளேஸ்? வாட் இஸ் யோர் ஃபேவரட் ஃபுட்? வாட் ஆர் யோர் பேஷன்ஸ்? ஹூ ஆர் ஆல் யோர் ஃபேமிலி மெம்பர்ஸ்? ஓகே, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஸோ நீங்க இமேஜின் பண்ணிட்டு கொஸ்டின் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay friends, thank you so much for watching my video. I hope this session would have been very interesting for you, and in the next class we'll see how to frame the yes or no type question and the question tag. And if you really felt that my way of method of teaching and training English will be very useful for you to develop your communicative skill, please do share my video to all your friends and then subscribe my channel. So until I meet in another video, it's bye from me.